வாழ்வியல் வந்து எங்கள் கிராமத்தை சுற்றி தான் இருந்தது. என்னோட தேடல்கள் எல்லாமே இந்த இயற்கை வழி மருத்துவங்களை தேடி இருந்தது. பல இடர்பாடுகளை தாண்டி அந்த 3வது குழந்தையும் வீட்டிலேயே நான் பெற்றுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வீட்டில் யாராவது இறக்க போகிறாங்கன்னா ஒரு விதமான வாசனை வரும். அன்னைக்கும் அந்த வாசனை வந்தது. ஆனால் அந்த வாசனை என்னோட குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சேன். இன்றைய நாட்டு நடப்புகள் எல்லாத்தையும் கலந்து ஒரு நாவலாக நான் கொடுத்துருக்கேன். நான் எப்படி ஒரு மரபுவழி மருத்துவர் ஆனேன், எனர்ஜி ஹீலர் ஆனேன்றதான் இந்த கதை. வணக்கம், என்னோட பேர் ஜென்சி. நான் மரபுவழி மருத்துவர், எனர்ஜி ஹீலர். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற விக்கேல்பட்டினம் என்கிற கிராமம். நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். காலையிலேயும் சரி மாலையிலேயும் சரி சர்ச்சுக்கு போகணும், மாஸ் அட்டன் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னோட அந்த நாளே நிறைவடைஞ்ச மாதிரி எனக்கு இருக்காது. நான், அம்மா, அப்பா, ஒரு தம்பி. அப்பா வந்து வெளிநாட்டுல லேபரா 37 வருஷமா ஒர்க் பண்ணாங்க. அம்மா வந்து ஒரு சத்துணவு டீச்சர். அதனால என்ன வளர்த்தது எல்லாமே என்னோட தாத்தா, அப்பாயி, அம்மாச்சி தான். என்னோட பள்ளி படிப்புலாம் பாத்தீங்கன்னா என்னோட சொந்த கிராமத்திலே என்னோட பள்ளி படிப்பு படிச்சு முடிச்சேன். அங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லாததுனால நான் மதுரையில என்னோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன். மதுரையில இருக்கிற ஃபேட்டிமா காலேஜ்ல என்னோட பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். நான் பிகாம் படிச்சு முடிச்சதும் என்னோட பக்கத்து கிராமத்துல எனக்கு கம்ப்யூட்டர் டீச்சரா வேலை கிடைச்சது. நான் அங்க கம்ப்யூட்டர் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோட MBA டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த நேரத்துல எங்க வீட்டுல எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணா 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். என்னோட கணவர் வந்து என்ன அம்மா வீட்டுல விட்டுட்டு அவங்க வேலை நிமித்தமா சென்னை போயிட்டாங்க. மாசம் மாசம் செக்அப் போகணும். எனக்கு சுகப்பிரசவம் ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு வழினா, பாட்டிங்கெல்லாம் எனக்கு சொன்னது சுகப்பிரசவம் சுகமானது அப்படின்னு. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் செஞ்சது சுகப்பிரசவம் கிடையாது. என்னோட கணவர் வேலை நிமித்தமா ஃபாரின் போயிட்டாங்க. ஒரு 4 வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு ஏற்பட்ட அந்த உடல் உபாதைகளெல்லாம் எனக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டேன். அவரோட இந்தியா வாங்கன்னு நான் கூப்பிட்டப்ப அவர் எனக்கு 2 நிபந்தனைகள் வச்சாரு. ஒன்று என்னன்னா, நீ பாலிவுட் ஹீரோயின் மாதிரி உடல் எடையை குறைக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மருத்துவ முறையில் நீ வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் இந்தியா வருவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் குழந்தை நலனுக்காக நான் அவர் கொடுத்த எல்லா உடன்பாடுகளுக்கும் ஒத்துக்கிட்டேன். அப்போ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக நான் தேடல்ல இருக்கும்போது இந்த இயற்கை வழிமுறையை பின்பற்றி எப்படி உடம்ப குறைக்கிறதுன்னு நான் கத்துக்கிட்டேன். எனக்கு 2வது பிரசவம் வீட்டிலே நடைபெற்றுச்சு. ஆனா எனக்கு சரியான வழிகாட்டுதல்கள் அப்ப கிடையாது. அதனால எனக்கும் என்னோட குழந்தைக்கும் நிறைய உடல்நல உபாதைகள் வந்தது. எனக்கு சரியான தீர்வு எந்த மருத்துவத்திலையும் கிடைக்கல. நான் நிறைய மரபு வழி மருத்துவங்களும் சரி அலோபதியை நாடி போனேன். எனக்கு இதுல தீர்வு கிடைக்கல. அப்போ எனக்கு அக்குபஞ்சர்ல எனக்கும் என் குழந்தைக்கும் தீர்வு கிடைச்சது. நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். நானும் குணமானேன், என் குழந்தையும் குணமானா. அப்ப நான் ஏன் இந்த மருத்துவத்தை கத்துக்க கூடாது அப்படின்ற தேடல்ல இருந்துக்கும் போது நான் அந்த மருத்துவத்தையும் கத்துக்கிட்டேன். அப்போ நான் 3வது குழந்தை கன்சீவ் ஆனேன். என்னோட கணவரும் சரி என்னோட குடும்பமும் சரி என்னோட 3வது குழந்தையை ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பல போராட்டங்கள்ல நான் சந்திச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன், என்னோட 3வது குழந்தைய என்ன ஆனாலும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் உடல் வந்து ரொம்ப எளிமையான மாதிரி நான் உணர்ந்தேன். ஆனா அந்த எல்லா வழியையுமே என்னோட பையனோட முகத்துல நான் பார்த்தேன். அவன் முகத்துல ஒரு அருளே இல்லை. அவன் முகம் வந்து வழியே உருவான மாதிரி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து யாராவது என்னோட வீட்லயும் சரி ஊர்லயும் சரி இறக்க போறாங்க அப்படின்னா இறப்பு முன்கூட்டியே அறிவிக்கப்படுற மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்துட்டாங்கன்னா இறப்பு உறுதின்றதை நான் நம்புவேன். அன்னைக்கும் அந்த வாசனை வந்தது. ஆனா அந்த வாசனை என்னோட குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் பெரிய பிரார்த்தனை வச்சேன்.
ஆனா அது நடக்கல. என்னோட குழந்தைய நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டேன். என்னோட போராட்டங்கள் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல. என்னோட குழந்தை இறைவனடி சேர்ந்துட்டாரு. அப்போது என்னை சுற்றி இருந்த என் குடும்பமும் சரி, என் சமூகமும் சரி, அந்த மருத்துவர்களும் சரி, என்னை குற்றவாளியை தான் பார்த்தாங்க. என்னோட குடும்பம் என்ன சொன்னதுன்னா, வீட்டில் நீ பிரசவம் பார்த்ததுனால தான் உன்னோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. என்னோட கணவர் நீ தான் சுமந்த குற்றத்துக்கு காரணம், நீ தான் பழி போட்டார். என்னை சுற்றி இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே நீ ஒழுங்காக படிச்சியா, எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியா, எப்படி குழந்தை இறந்துச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. எனக்கு யாருமே ஆறுதல் சொல்லலை. எல்லாத்தையும் தாண்டி நைட்டு 12 மணிக்கு நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட குழந்தையோட கரை படிந்த துணி என்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் என் குழந்தைகிட்ட கேட்டேன், நீ மட்டும் ஏன் போன, என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம், இந்த சமூகம் என்னை எவ்வளோ ஒரு கொலகாரி மாதிரி பார்க்குது அப்படின்னு சொல்லி நான் கதறிக்கிட்டு இருந்தேன். ஒரு சித்தர் உருவமா வந்தார் என்கிட்ட. உருவத்தோட மட்டும் இல்லாம ஒரு குரலும் கொடுத்தது. தாயி, நான் குறைபாடான குழந்தைன்னு என்னை எல்லாருமே அபாஷன் பண்ணிட்டாங்க. நீ மட்டும்தான் என்னை ஏத்துக்கிட்ட. உனக்காக மட்டும்தான் உன் வீட்டுக்கு வந்தேன், சுகப்பிரசவமா பிறந்தேன், உன் மடியில தவழ்ந்தேன், உன்கிட்ட பால் குடிச்சேன். இப்ப நான் ஒளியாயிட்டேன். என்ன நினைச்சு நீ கலங்காத, நீ கலங்குனா நானும் கலங்குவேன் அப்படின்னு ஒரு குரல். அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல நான் பதறி போனேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இறை பற்றுள்ள ஆளா இருக்கிறதுனால பிறப்பு போலதான் இறப்பு அப்படின்றத நான் உறுதியா நம்பினேன். கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாரு, இறைவனோட நாமம் வாழ்த்து பெறுவதாக அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை வச்சேன். இதை என்னோட வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. என் கணவர் என்ன டிராமா பண்றேன்னு சொன்னாரு. அதெல்லாத்தையும் விட நான் மீண்டுட்டேன். ஏன்னா கலங்கி இருந்த என்ன அந்த சித்தர் உருவம் என்னை தேற்றுச்சு. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மளோட குழந்தையோட வாழ்வின் நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மரபு வழி மருத்துவங்களை நோக்கி நான் ஆராய்ச்சியில ஈடுபட்டேன். நான் என்னோட ப்ராஜெக்ட் நோக்கி போகும்போது பெண்களோட கண்ணீர்களை தான் நான் பார்த்தேன். எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பட்ட கஷ்டங்கள் என்ன, பிரசவத்தில் சந்திக்கிற சிக்கல்கள் என்னன்னு சொல்லும்போது எனக்கு ஆண்கள் மேல விரக்தி வந்தது. அப்ப நான் இல்லை, நான் இந்த லைஃப்பை போயிட்டும் பண்ண மாட்டேன், மறுமணத்துக்கு நான் தயாராகவும் ஆக மாட்டேன், நான் ஆண்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப சிவன் எனக்கு கொடுத்த வாக்க நான் மீறி இல்லை, நான் ஆண்களே இல்லாமலே என்னோட ப்ராஜெக்டை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த என்னோட ப்ராஜெக்டே என்னன்னா தமிழ் மரபை மீட் தமிழ் மக்களுக்கு கொடுக்கணுன்றதான். ஆனா நான் என்ன சொன்னேன் சிவன்ட்டேன்னா, நீங்க சொல்ற எல்லா கதைகளும் வெறும் புத்தக வடிவில் தான் இருக்கு, எதுவுமே இங்க மக்கள் வாழ்வியல் அல்ல. அப்படி இருக்கும்போது என்னோட ப்ராஜெக்டை நான் எப்படி மக்கள் கிட்ட சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அட்டமா சித்திகள் இருக்கிற சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் அப்ப அக்செப்ட் பண்ணல. என்னுடைய இந்த ஆராய்ச்சியை புத்தகமா நாவலா நான் எழுதியிருக்கேன். இது வெறும் புத்தகம் மட்டும் கிடையாது, இது என்னோட 6 வருஷ போராட்டம். இதுல பெண் சுதந்திரம் என்றால் என்ன, பெண்கள் பிரசவத்தை சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன, சினிமா துறையை பத்தியும் அரசியல் துறையை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் இருக்கு. இது அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற நாவல் வடிவில் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். எனக்கு நேரடியாக காட்சி கொடுத்த சித்தர்களை பற்றியும் எழுதியிருக்கேன், யோகிகளை பற்றியும் எழுதியிருக்கேன், ரிஷி யோகிகளை பற்றியும் எழுதியிருக்கேன். என்னோட மூதாதையர்கள் எனக்கு என்ன தகவல்கள் கொடுத்தாங்கன்றதையும் இந்த நாவலில் நான் பதிவிட்டிருக்கேன். உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாவல் சென்றடையணுன்றதான் என்னோட குறிக்கோள். இதன் மூலியமா உலக மக்கள் அனைவரும் நன்மை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.